ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒரு நம்ம ஆற்று வெள்ளத்தை பார்க்கலாம். நம்ம தண்ணி ஆற்றுல ஓடுறப்ப கல் மண் தூசு எதையும் பார்க்காது, அடித்து நிறையிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நம்ம மனசுக்குள்ளே நம்ம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். சிங்கப்பூரில் இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசளவில் நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கும், நல்லவனாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போகணும். மற்றவங்களுக்கு தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு தண்ணி எப்படி வேகமாக எந்த பாதையில் போதுனாலும் அதோடைய இடத்த மாற்றிக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி நம்மளும் போய்கிட்டே இருக்கணும். ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, உங்கள் அப்பா வயசில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கி தருவீங்க, உங்கள் அப்பாவை தான் பார்த்துப்பீங்க. ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி இருந்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருப்போம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போய் தான் ஆகணும். சப்போஸ் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கலன்னா அடி விழ தான் செய்யும். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, வாழ்க்கையில் பல பேர் பல இடத்துல இன்றைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அடின்னா நம்ம உடம்பால் அடிக்கிறத அடியே சொல்லலை, மனதளவில் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன். மனதளவில் நிறைய பேர் வெளிநாட்டில் வாழக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடி ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரினே சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இந்த காலத்தில் எவ்வளோ தொழில்நுட்பம் வர்றதோ, வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டரையும் உங்களுடைய வாழ்க்கையும் கட்டாயம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். பழைய மாதிரியே யோசிச்சுக்கிட்டு பழைய மண்ணிலேயே வச்சுக்கிட்டு பழைய திட்டத்தையே நினைக்கக்கூடாது. ஏன்னா காலம் எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஓடி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சிங்கப்பூர் எடுத்துக்கலாம். மெயினான விஷயம், மேனேஜர் அதை அங்கே வைங்கிறாரா அங்கே தான் வைக்கணும், எடுங்கிறாரா எடுக்கணும், சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். அதாவது நம்ம சந்தானம் காணொலியில் சொல்லுவாங்கள்ல, பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே, அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் மனசளவில் நீங்கள் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களால் உங்கள் மனைவி, குழந்தைங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே முழுசாக நான் இதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரையுமே நீங்கள் சமாளிக்கணும், வாழ்க்கையில் எல்லாரையுமே நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசளவில் உங்களுக்கு உள்ளார எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அது போதும். வாழ்க்கை அப்படியே பயணம் சீராக போய்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை கடவுளை நினச்சிப்போம், கடவுள் பார்த்துப்பார், அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், எல்லா இடத்தையும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பல நேரத்தில் வாழ்க்கையில் அடி விழ தான் செய்யும். சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்க எல்லாருமே அந்த மாதிரி தான். நல்லா வளைஞ்சு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், குழந்தைங்கக்கிட்ட இருக்கட்டும், மனைவிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா வளைஞ்சு கொடுத்து போவாங்க. ஏன்னா வளைஞ்சு கொடுத்து போய் தான் அவனு வேறு வழியே இல்லை. வளைஞ்சு கொடுக்காம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் அடி பல இடத்துல விட தான் செய்யும். அதெல்லாம் மனசில் நல்லா நிறுத்திக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய மனதளவில், உடல் அளவில் வளைஞ்சு கொடுத்து போங்க. வேறு வழியில் வந்துட்டோம், பார்த்து தான் ஆகணும். ஊர்லேயே இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் ஊர்லேயே இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறினா தான் இங்கே வண்டி ஓட்ட முடியும். அதாவது ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் அருமையான வரிகள் சொல்லியிருப்பார். அந்த வரிகள்